Taste the Daily. மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக கூட்டத்தில் பேசிக் கொண்டிருந்த ராசா மீது மின் விளக்கு கம்பம் சாய்ந்ததில் நூலிழையில் அவர் உயிர் தப்பினார். ராசா திமுக ஆட்சி குறித்த புழுகு மூட்டை கதைகளை அவிழ்த்துக் கொண்டிருந்த நிலையில் அதை இயற்கையே பொறுத்துக் கொள்ளாதது போல் சூறைக்காற்றில் மின் விளக்கு கம்பம் சாய்ந்தது. இதில் தப்பித்த ராசா தப்பித்தோம் பிழைத்தோம் என கூட்டத்தை முடித்துக் கொண்டு கிளம்பினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பெய்த லேசான மழைக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் மின்தடை ஏற்பட்டதால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மாலை 3:30 முதல் இரவு 8:30 மணி வரை சுமார் 5 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டதால் கோடை வெப்பத்தில் வீடுகளில் தஞ்சமடைந்த பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். இதையடுத்து அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சூரவி மோசூர் துணை மின் நிலையத்தை பார்வையிட்டு மின்தடைக்கான காரணங்களை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சியில் மின்துறையை ஸ்டாலின் அரசு கவனிக்கவில்லை என விமர்சித்தார். இன்றைக்கு ஒரு லேசான ஒரு மழை தான் பெஞ்சது. 3 மணிக்கு கரண்ட் போனது, கிட்டத்தட்ட 9 மணிக்கு தான் வந்தது. கிட்டத்தட்ட 5 மணி நேரம். இன்றைக்கி சண்டே. இன்றைக்கு எல்லோரும் இன்றைக்கு விடுமுறையில் இருக்கிறார்கள். குழந்தைகள் எல்லாம் எல்லோரும் அவதிப்படுகிறார்கள். ஆனால் இந்த விடியா திமுக ஆட்சியில் இந்த மின்சாரத்துறையை பற்றி கவலையே படவில்லை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பெய்த மழையின் காரணமாக பேருந்து நிலையம் பகுதியில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் வடிகால்கள் சரிவர தூர்வாரப்படாததால் அங்கு கழிவு நீருடன் மழைநீர் கலந்து கடைகளுக்குள் புகுந்தது. இதில் பேருந்து நிலையம் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த சில இருசக்கர வாகனங்கள் மழைநீரில் மூழ்கிய காட்சியும் வெளியாகியுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி வணிகர்கள் இதுதான் ஸ்டாலின் அரசின் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என கேள்வி எழுப்பியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆலமரத்து கொட்டாய் பகுதியில் விவசாய நிலங்களில் கைக்கு எட்டும் உயரத்தில் உயர்மின் அழுத்த கம்பிகள் நிறுவப்பட்டுள்ளதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். அந்த வழியாக மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் நிலையில் உயர்மின் அழுத்த கம்பிகளால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என பலமுறை புகார் கொடுத்தும் மின்வாரிய அதிகாரிகள் அலட்சியமாக உள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் மனித எலும்புக்கூடு போல் காட்சியளிக்கும் அந்த மின்கம்பமும் சாயும் நிலையில் உள்ளதால் சிறுவர்கள் உட்பட பொதுமக்கள் மற்றும் கால்நடைகளின் உயிரோடு மின்வாரியத்துறை விளையாடி வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் உயிர்பலி ஏற்பட்ட பிறகுதான் நடவடிக்கை எடுக்கப்படுமா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருச்சியில் இடி மின்னலுடன் மழை பெய்ததை அடுத்து மின்தடை ஏற்பட்டதால் வந்தே பாரத் ரயில் இயக்கத்தில் 3 மணி நேரம் தாமதம் ஏற்பட்டதால் பயணிகள் அவதிக்குள்ளாகினர். ஆழ்வார்தோப்பு பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ததால் மின் கம்பிகள் அறுந்து விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதேபோல் திருச்சி ரயில் நிலையத்தில் இடி விழுந்ததை அடுத்து ரயில் சேவை பாதிக்கப்பட்டது. பெங்களூருவில் இருந்து மதுரை நோக்கி சென்ற வந்தே பாரத் ரயில் பாலக்கரை நிலையத்தில் 1 மணி நேரம் நிறுத்தப்பட்டு பின்னர் டீசல் இன்ஜின் ரயில் மூலம் திருச்சி ஜங்ஷனுக்கு இழுத்து வரப்பட்டது. 3 மணி நேர தாமதத்தால் பயணிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர். மயிலாடுதுறை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக மரங்கள் மற்றும் மின்கம்பங்கள் முறிந்து விழுந்தன. விடிய ஆட்சியில் மின் வாரியத்தினரின் அலட்சியத்தால் மின்கம்பிகளுக்கு இடையூறாக இருந்த மரங்கள் மற்றும் பலவீனமான மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மின்கம்பிகள் சாலைகளை ஆக்கிரமித்துள்ளதால் போக்குவரத்து தடைப்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை மற்றும் சூறைக்காற்றின் காரணமாக விவசாய தோட்டங்கள் சேதமடைந்தன. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் வீசிய சூறைக்காற்றில் சிக்கி 700 பப்பாளி மரங்கள், 50 முருங்கை மரங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. மேலும் தஞ்சை மாவட்டம் திருவையாறு பகுதியில் 500 ஏக்கர் அளவிலான வாழை மரங்கள் சூறைக்காற்றில் முறிந்தன. இதன் நீட்சியாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் கீழையூரில் மொத்தமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 400 ஏக்கர் அளவிலான வாழை மரங்கள் நாசமாகி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா மாடல் அரசின் அதிகாரிகள் சேதம் குறித்து இதுவரை கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.
கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் விடிய அரசின் ஓட்டை உடைசல் அரசு பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சிதம்பரத்தில் இருந்து குமடி மூலை நத்தமேடு வழியாக குறிஞ்சிப்பாடிக்கு இயக்கப்பட்ட விடிய அரசின் தகரட்டப்பா அரசு பேருந்தில் மழைநீர் சாறை சாறையாக ஒழுகியதால் பயணிகள் இருக்கையில் அமர முடியாமல் தவித்தனர். இதேபோல் விருத்தாச்சலத்தில் இருந்து பவளங்குடி கிராமம் நோக்கி சென்று கொண்டிருந்த விடிய அரசின் மகளிர் விடியல் பேருந்தில் மழைநீர் ஒழுகியதால் நொந்து போன பயணிகளில் சிலர் பாதி வழியில் இறங்கினர். இதை கண்ட பயணிகள் வரிகளை பல மடங்கு உயர்த்தி மக்களை நசுக்க தெரிந்த விடியா ஸ்டாலின் அரசுக்கு மக்களுக்கு தேவையான வசதிகளை உயர்த்த மனமே இல்லை என புலம்பி தவித்தனர்.